Hello friends, இன்னைக்கு 9th Maths Chapter 5 இருந்து exercise 5.2 இருந்து 11th question பார்க்க போறோம். Show that the point 11,2 is the center of the circle passing through the points 1,2, 3, -4 and 5, -6. இப்போ சர்க்கிளோட சென்டர் வந்து ஓன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து 11,2. அதுக்கப்புறம் 3 பாயிண்ட்ஸ் வந்து சர்க்கிளோட சென்டர்லேருந்து கிராஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ 1,2, பி 3, -4, சி 5, -6ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்முலா என்ன? √(x2 - x1) தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 - y1 தி ஹோல் ஸ்கொயர். ஃபஸ்ட்டு ஓஏ கண்டுபிடிக்கிறோம். √11 - 1 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 2 தி ஹோல் ஸ்கொயர். 11 - 1 என்ன? 10. ஸோ 10 ஸ்கொயர் ப்ளஸ் 2 - 2 0. √10 ஸ்கொயர் என்ன? 100. √100 என்ன? 10. அடுத்தது ஓபி கண்டுபிடிக்கிறோம். √11 - 3 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 -(-4) + 4 தி ஹோல் ஸ்கொயர். ஸோ √11 - 3 என்ன? 8 ஸ்கொயர் ப்ளஸ் 2 + 4 6 ஸ்கொயர். 8 ஸ்கொயர் 64, 6 ஸ்கொயர் 36. ஸோ √64 + 36 = √100. √100 வெளில வரப்போ 10. அடுத்தது ஓசி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறோம். √11 - 5 தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 -(-6) + 6 தி ஹோல் ஸ்கொயர். 11 - 5 என்ன? 6 ஸ்கொயர் ப்ளஸ் 2 + 6 8 ஸ்கொயர். 6 ஸ்கொயர் என்ன? 36. 8 ஸ்கொயர் என்ன? 64. 36 + 64 = √100. √100 வெளில வரப்போ 10. இப்போ பாருங்கள், மூணுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஓஏ = ஓபி = ஓசி. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் என்ன எப்படி வந்திருக்கு? ஸோ தேர்ஃபோர் ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ ஏ, பி அண்ட் சி. இதை தான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஓ, இதிலேருந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஓ இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள் பாசிங் த்ரூ ஏ, பி அண்ட் சி. மூணுமே ஈக்குவலாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.